இஸ்லாம் திரு சுப்ரத்தினம், இங்க அதிமுகவுக்கு 2025ஆம் ஆண்டு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார். ஆனா ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அதிமுகவை கற்காலத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. நீதிமன்றம், வழக்கு, விசாரணை, தேர்தல் ஆணையம், மனு அப்படின்னு தொடர்ச்சியா அதிமுகவை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய முயற்சிகள்ல ஓ பன்னீர்செல்வம் ஈடுபடுறாரு அப்படிங்கிற கடுமையான விமர்சனமும் இருக்கு. வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேட்டரை பொறுத்தளவுல திரு இபிஎஸ் சொல்லக்கூடிய கருத்து 2025ஆம் ஆண்டு அதிமுகவுக்கு பொற்காலமாக அமையும் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஒரு வியூவா எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் பிளவு பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஆண்டும் வரக்கூடிய ஆண்டும் நிச்சயமாக பொற்காலத்தை வழங்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இருவேறு கருத்தே கிடையாது. இதைத்தான் கழகத்துடைய அடிமட்ட தொண்டர்களும் கழகத்தை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்கள், ஆதரவாளர்கள், நலம் விரும்பிகள், இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்க உணர்வாளர்கள் அத்தனை பேர் விரும்புவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறுண்டு கிடக்கிற வரை தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கானது கவலைக்குரியதாக இருக்கிறது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும். ஒன்று திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று 1967 அண்ணா உருவாக்கிய அந்த சித்தாந்த அரசியல் தொடர வேண்டும் என்றால் அதிமுக வலுவுடையதாக இருக்க வேண்டும். அப்படி வலுவுடையதாக இருப்பதற்கு ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து பிளவுபட்ட அதிமுக இணைந்தால் அதிமுக கருத்துக்களை சொல்றீங்க. அதிமுக இப்போ ஒரு இயக்கமா தான் இருக்கு. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அது சிதறுண்டு இருக்கு, பிளவுபட்டு இருக்கு. அது ஒன்றுபட்ட இயக்கமா மாறணும் அப்படிங்கறது எதன் அடிப்படையில சொல்றீங்க? சரியான கேள்வி பாலா சார், மிக சரியான கேள்வி. அதற்கு ஒரே உதாரணம், அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்று ஒரு கிராமத்து பழமொழி சொல்வார்கள். அதை போல அதற்கு ஒரே உதாரணம் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்தில் 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்தது. அது 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் அது டெபாசிட் இழந்திருக்கிறது என்றால் அதனுடைய தாக்கம், எதனுடைய தாக்கம்? அது மட்டுமல்ல, சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுத்துக்கொண்டால் 221 தொகுதியில் இரட்டையிலே தோல்வியை கண்டிருக்கிறது. எனவே இந்த பின்னணியை வைத்து பார்க்கிற பொழுது இதுதான் உதாரணம். இதற்கு நீங்க இதை சொல்வதற்கு திராவிட இயக்கத்தில் இருந்து கொண்டு இந்த பிரிவினை பேசுவதற்கு சங்கடமாக இருக்கிறது. Now that ADMK is communally polarized. திரு இபிஎஸ் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவினராகவும், திரு அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும், திருமதி சசிகலா அம்மையார் அவர்களையும், திரு தினகரன் அவர்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் தெரிந்தோ தெரியாமலே இன்னொரு பிரிவினராகவும் இருக்கிறார்கள். இதற்கு இடைப்பட்ட பிரிவினர் எல்லாம் அதிமுகவுடைய அனுதாபிகள் அனைவரும் ஒன்றுபட்டால் இந்த கம்யூனல் போலரைசேஷன் அதிமுகவிற்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அது உருவாக்கி தரும் என்பதுதான். இல்ல, வாதத்துக்கு நீங்க சொல்ற கருத்துப்படியே வச்சுப்போம். அப்படின்னா அதிமுக இன்னைக்கு பெரும்பான்மையான தொண்டர்களோ அல்லது நிர்வாகிகளோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, மாவட்ட செயலாளர்களோ கட்சி ஒரு இயக்கமாக திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு பக்கம் தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் பக்கமோ அல்லது சசிகலா பக்கமோ யார் இருக்காங்க? ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவதுங்க, அமைப்பு ரீதியா திரு இபிஎஸ் அவர்களுடன் இருந்தால், அமைப்பு ரீதியாக திரு இபிஎஸ் அவர்களுடன் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளும், இன்னும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதை பொதுமக்கள், வாக்காளர்கள் அங்கீகரித்திருந்தால் அது பாலாசார் எண்ணி பார்க்கணும். அது தேர்தலில் நமக்கு அது பிரதிபலிப்பை உருவாக்கி இருக்க வேண்டும். பிரதிபலிப்பு எப்படி? It must have reflected in the election results in the form of victories. தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலமாக ஒருங்கிணைப்பாளராக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நடைபெற்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு இல்ல, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? நான் தெளிவா சொல்றேன் சார். பாலா சார், நல்ல கேள்வி. கடந்த முறை நடைபெற்ற, நாங்கள் ஒற்றுமையாக இருந்த பொழுது நடைபெற்ற 23 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் சற்றப்ப
13 தொகுதிகளுக்கு மேல் வென்று அன்றைக்கு அதிமுகவுடைய ஆட்சியை தக்க வைத்தது இரட்டை தலைமை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருமையன் இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். கூட்டணியோடு சேர்ந்து 75 தொகுதிகள் வென்று அது இரட்டை தலைமைக்கு கிடைத்த அங்கீகாரமும் வெற்றியாகும். அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலை அதற்குள்ள எண்ணி பாருங்கள். அருமையன் நான் மூத்த பத்திரிகைகள் சொன்னது போல ஏன் நம்ம நார்த்தில் நடந்த அந்த இடைத்தேர்தல் நிக்கல? இப்படி செயற்கையாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நாம் நீரடித்து நீர் விலகாது என்ற அடிப்படையில் இயக்கத்தின் நலன் கருதி இந்த புரட்சியாளர் எம்ஜிஆரும் அம்மாவும் கட்டி காத்த இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது என்று என்ற ஒரு சூழலை உணர்ந்து இதைத்தான் அடிமட்ட தொண்டர்களும் மக்களும் விரும்புகிறார்கள் என்பதை எண்ணி கட்சியினுடைய அடிப்படை விதிகளின் அடிப்படையில் அணுகுவது. இப்ப தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிற மனுவில் கூறியிருப்பதை போல கட்சியினுடைய அடிப்படை சட்ட விதிகளுக்கு முரணாக அதிமுகவினுடைய கட்சி நிர்வாகம் இருக்கிறது, பொதுச் செயலாளர் இருக்கிறார் அப்படிங்கிற சட்ட ரீதியிலான அணுகுமுறைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் தார்மீகமாகவும் ஒரு பக்கம் முயற்சி பண்றீங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பக்கம் நிக்காம ஏன் ரெண்டு தரப்பிலையும் அந்த ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கு? ஆனா பாலா சார், சட்ட ரீதியாக நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்பது எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக, எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் சட்ட ரீதியான போராட்டத்தை நியாயமான ஒரு போராட்டத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இழந்துட்டு இப்பவே இப்படி நாங்கள் சட்ட ரீதியான போராட்டங்கள் நடத்தி இரட்டை இலை சின்னத்திற்கு என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ என்று பரிவரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் இன்றைக்கு கழக அடிப்படை உறுப்பினர் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே எங்களை துச்சமாக மதிக்கக்கூடிய இவர்கள் நாங்கள் அத்தனையும் நாங்கள் அந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு நாங்கள் வேற ஆளா வெறுங்கை முழம்போடுமான்னு சொல்லுவாங்க. அந்த நின்றால் எங்களுடைய நிலைமை என்னது? See how our political standing will be treated, looked at. எனவே நாங்கள் சட்ட ரீதியாக போராடுவது எங்களுடைய உரிமை. 6/12/2021 ஒரே ஒரு நிமிடம் 6/12/2021 கழகத்துடைய அடிப்படை விதிகளான தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் என்ற நிலை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் சிவில் சூட் ஓஎஸ்ல பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேசஸ் அலைவ். எனவே அதே நேரத்தில் பிராக்மேட்டிக் அப்ரோச் ஒன்றிணைவோம் சின்னத்தை பாதுகாப்போம் வெல்வோம் என்பது பிராக்மேட்டிக் அப்ரோச், யதார்த்தமான நிலை. பேசலாம். திரிசேலம் மணிகண்டன், 2025ஆம் ஆண்டு அதிமுகவுக்கு பொற்காலமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? நியூஸ் 18 சொல்லுதியார் நேயர்களுக்கு வணக்கம். பாலா, ஒரு சின்ன வேண்டுகோள். திரு சுப்புரத்னம் பேசுறப்ப நான் ஒரு வார்த்தை கூட குறுக்க எதுவும் பேசல. அதே நாகரிகத்தை கொஞ்சம் அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேங்க. அதாவது எனக்கு முன்னாடி பேசின பத்திரிகையாளர் ஒரு விஷயத்தை சொன்னாரு. அதாவது விக்கிரவாண்டி தேர்தல்ல சின்ன பிரச்சனை வருங்கிறதுனாலதான் இடைத்தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்துல யாரையும் நிறுத்தல அப்படின்னு. அது முழுக்க உண்மைக்கு மாறான ஒரு தகவல். அதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல அனைத்து இடங்கள்லயும் இரட்டை இலை சின்னத்துல வேட்பாளர்கள் போட்டியிட்டப்ப என்ன மாற்றம் வந்தது? விக்கிரவாண்டிக்குல அவர் பயந்து சின்னத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருவான்னு பயந்து புறமுதுகிட்டு ஓட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அதனால அது ஒரு உண்மைக்கு மாறான தகவல். எனக்கு முன்னாடி திரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா பேச வந்த சுப்புரத்னம் சொன்னாரு, நீங்களும் சொன்னீங்க சார்